ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ட்ரேட் த பெஸ்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஆஃப் 15 ஜூன் 2023 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணிடுவோம். எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து போறது நமக்கு வந்து ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு யாராச்சும் நான் எப்படி மார்க் பண்றேன், இல்லை ஏன் இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றேன் அப்படின்னு தெரியணும்னா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடுவோம். இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போகலாம். நெக்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதுதாங்க வந்து இன்னைக்கு அதாச்சும் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி போடுறவங்களுக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இது புரியும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு சொல்லுங்க. உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோல போடுறேன். ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் ப்ரீவியஸ் டேவோட லோ அது வந்து ஒரு க்ரூஷியல் பாயிண்டா இருக்கும். அதனால நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹையை வந்து நான் எப்பவுமே ப்ரிஃபர் டு புட் இட் எல்லோல போடுவேன். ஏன்னா அது வந்து செப்பரேட்டா தெரியும் நமக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நாளைக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ வந்து நாளைக்கு வேற ஏதோ ஈவென்ட் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு வந்து யூஎஸ்ல வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கு. இது என்ன மீட்டிங்னா அந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து எப்படி இருக்கு அதை பொறுத்து நாளைக்கு வந்து அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். இதனால வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வாலட்டைலா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே அதாச்சும் ஐ திங்க் 8ன்னு நினைக்கிறேன். 8 தான். நம்ம இந்தியால இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதாச்சும் நம்ம இந்தியால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிற மீட்டிங். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டே வந்து எவ்வளோ வாலட்டைலா இருந்துச்சுன்னு. ஸோ அதே மாதிரி நாளைக்கும் வாலட்டைலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட அனாலிசிஸ் படி நாளைக்கு வந்து மோஸ்டா கேப் அப் தான் நடக்கும். பட் 100% சொல்ல முடியாது. என்னோட அனாலிசிஸ்ல நாளைக்கு கேப் அப் தான் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்க இப்ப 44,200, 44,300, 44,050 இதுதான் அதோட மெயின் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் 44,450 தாண்டி ஓப்பன் பண்ணுச்சுன்னா, இந்த 44,200 தாண்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். என்னோட கணிப்புப்படி நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் அப் ஆகும். இப்ப சப்போஸ் இப்போ வந்து ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம் வாங்க. இப்போ நாளைக்கு தேர்ஸ்டேனால இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நாளைக்கு வந்து பெரிய க்ரூஷியல் மூவ்மெண்ட் ஓப்பனா ப்ளே பண்ணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா எத்தனை பேர் வந்து புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கால் ஓப்பன் கால் ஓய்னா எத்தனை பேர் கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 44,000ல தான் வந்து சி என்னது காலோர புட்டோட ஓஐ வந்து அதிகமா இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து 44,000 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா 44,200, 44,100 அதாச்சும் நம்ம பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் தான். அங்க வந்து நிறைய பேர் ஷார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன நடக்கும்னா நாளைக்கு மார்க்கெட் அங்க போச்சுன்னா பிரைஸ் அங்க திருப்பி கீழே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ், நாளைக்கான அனாலிசிஸ். இதே மாதிரி நம்ம நிஃப்டிக்கும் என்ன அனாலிசிஸ்ன்னு பார்த்துருவோம் வாங்க. எப்பவுமே ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணணும். அதுதான் எப்பவுமே நல்லது.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து டெய்லி ஹை அண்ட் டெய்லி ப்ரீவியஸ் டேவோட ஹையும், ப்ரீவியஸ் டேவோட லோவோட பாயிண்ட்ஸா மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் க்ரூஷியல் சப்போர்ட் மார்க் பண்ணிக்குவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டில பார்த்தீங்கன்னா, சார்ட் ரொம்பவே கிளியரா இருக்கு. எதுவும் பெரிய டிஸ்டார்ஷன்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஒன் டேல ஈஸியா இருந்துச்சு பிளாட் பண்றதுக்கு. அதே மாரி இப்போ 1 ஹவர்ல எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்த்துருவோம். 1 ஹவர்லயும் பெருசா பெருசா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாரி தெரியல. நான் இங்கெல்லாம் மார்க் பண்றேன். அதனால நாளைக்கு இங்கெல்லாம் பிரைஸ் இங்க வருமானா? வராது. ஒரு அசம்ப்ஷனுக்கு நான் ஒரு 1000 ஒரு 500 டூ 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில பெருசா விசிபிளான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இப்போ வந்து நம்ம வாங்க ஓஐல போய் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துரலாம். ஓஐ என்ன சொல்லுதுன்னா, 18,700 புட்ல பெரிய சப்போர்ட் இருக்கு. ஸோ 18,700 என்னது? இதா பார்த்தீங்களா? நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே கிட்டத்தட்ட அந்த லெவல்ல இங்க வந்து நாளைக்கு பிரைஸ் இங்க வந்துச்சுன்னா, பெரிய சப்போர்ட் இருக்கு. அதனால நம்ம இதையும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாரி ஓஐ ஓட டேட்டாவும் நாளைக்கு வந்து குரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா உருவாகும். ஆனா இந்த மாரி ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி 82 லேக் அது மாரி இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாரி இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா 18,800ல 18,800 எங்க இருக்கு பாருங்க. அதே மாரி தான். கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம இத மார்க் பண்ண தேவையில்ல. வேணா மார்க் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல. 1800 நாளைக்கு இது. ஸோ நாளைக்கு வந்து பிரைஸ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 18,800ல இருந்து 18,700க்குள்ள தான் இருக்கும். என்னோட பேசிக் இது. அவ்வளோ வாலடைலா இல்ல ஆனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் சார்ட் போடுவோம். ஓகே. 5 மினிட் சார்ட்ல உங்களுக்கு கிளியரா தெரியுது. ஓகே. இதுதான்ப்பா நாளைக்கு வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க போது. 5 மினிட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. பட் சில டைம்ல வந்து கொஞ்சம் விசிபிளா இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து இது க்ரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நல்லா தெரியுது. ஸோ இங்க இங்க ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கு. அப்புறம் திருப்பி இங்க வந்து இங்கேயே பிரைஸ் 2 தடவ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் கூட நாளைக்கு ஆக்ட் ஆகலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட நாளைய அனாலிசிஸ். இந்த இத நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெறைய பேருக்கு நான் எப்படி வரைஞ்சேன்னு தெரியலன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்றேன். அப்புறம் வேற ஏதோ உங்களுக்கு டவுட் இல்ல நான் வேற ஏதாவது பண்ணது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க் யூ.